திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி அப்படின்னு பெயர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது. சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி வச்சிருந்தார் வேதப்பட்டர். இவர் நாள்தோறும் வீடு வீடா போய் நெல்லை பெற்று இறைவனோட நெய்வேத்தியத்திற்காக பெற்ற நெல்லை சன்னதி முன்னாடி உலர போட்டுட்டு குளிக்க போவாரு. அப்படி ஒரு நாள் செய்யும் போது திடீரென மழை பெய்ய தொடங்கியிருக்கு. குளிச்சுக்கிட்டு இருந்த வேதப்பட்டர் மழை நீர்ல நெல்லு நனைஞ்சிட போகுது அப்படின்னு வேகமா ஓடி வந்து பார்த்தாரு. ஆனா நெல்லை சுத்தி மழை நீர் செல்வதையும் நடுவுல நெல் மட்டும் வெயில்ல காஞ்சிட்டு இருப்பதை பார்த்து வியந்து போனாரு. மழை பெஞ்சும் நெல் நனையாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த வேதப்பட்டர் இந்த விஷயத்த அரசரிடம் போய் தெரிவிச்சாரு. மன்னன் ராமபாண்டியனும் இந்த அதிசயத்தை காண விரைந்தாரு. நெல் நனையாமல் இருப்பதை பார்த்து மன்னனும் வியப்புற்றாரு. உலகிற்காக மழை பெய்வித்து வேதப்பட்டவரோட நெல் நனையாது காத்த சிவபெருமானோட சிறப்பு நினைச்சு மெய் சிலிர்த்தாரு. நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததால அன்னிலிருந்து இறைவனோட திருநாமத்தை நெல்வேலிநாதர் என்றும் அதுவரைக்கும் வேணுவனம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த பகுதியை நெல்வேலி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இதுவே காலப்போக்கில் திருநெல்வேலி அப்படின்னு மாறிடுச்சு.